எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. ம் சாப்பிட்டாச்சு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஆ என்ன? என் பொண்டாட்டி ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வந்திருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லு, என்னாச்சு? அது எப்படி உங்களுக்கு? நான் உன் புருஷன்டி. என் பொண்டாட்டி எந்தெந்த டைம்ல எப்படி இருப்பா, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? சொல்லுடா, என்னாச்சு? வீட்ல ஏதாச்சும்? சாச்சா, வீட்லலாம் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. நான் அது இன்னைக்கு நீங்கள் காலையில் சீக்கிரமாக வந்துட்டீங்க. வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. கார்த்திக் தம்பி தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாரா மாட்டாரான்னு பேசிகிட்டு இருந்தோமே. அப்புறம் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்கல. அதான் ஓகே சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? என்ன? என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி? அனு, எனக்கு நைட்டே தெரியும் அவன் கண்டிப்பா ஓகே சொல்லுவான்னு எனக்கு தெரியுமே. எப்படி சொல்கிறீங்க? அது நேத்து நைட்டு என்னாச்சு தெரியுமா? கார்த்தி, சொல்லுங்கண்ணா. என்னாச்சுடா? இந்த நைட் டைம்ல இப்படி வந்து வெளியே நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? எதையாச்சும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? அண்ணா, அது அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும் கார்த்தி. இப்பதான் அனு சொன்னா. அம்மா உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாங்களாமே, அதையா யோசிச்சுட்டு இருக்கா? அது ஆமாண்ணா. கார்த்தி, நடந்தது எல்லாமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, புரியுதா? உன்கிட்ட இதுவரையும் நான் கல்யாணத்தை பத்தி பேசினது இல்லடா. ஆனா இப்ப நான் பேசுறதுக்கான காரணம் உனக்கு புரியுதா இல்லையா? அண்ணா, எல்லார் மாதிரியும் நீங்களும் என்ன தப்பா தானே நான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அவளை லவ் பண்ணனால தான் அவளை மறக்க முடியாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? கார்த்தி, இந்த வீட்ல யாருக்கு உன்னை பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. உனக்கு அவ மேல லவ் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல எல்லாரோட சந்தோஷத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ண நீ ஒத்துக்கிட்டனும் எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்லட்டா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற தெரியுமா? ஒரு பக்கம் அவ அத்தனை பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டு போனது ஒரு காரணமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. உனக்கு வர மனைவி ஒருவேளை இந்த குடும்பத்தை பிரிச்சிருவாளோ, நம்ம ஃபேமிலியை ரெண்டா உடைச்சிருவாளோ அப்படின்னு நீ நினைக்கிற. கரெக்டா? அண்ணா, அது ஆமாண்ணா. இதுக்காக தான் வருத்தப்படுறேன்னா, வருத்தப்படாத கார்த்தி. இங்க பாரு, கடவுள் ஒருத்தர் ஒரு டைம் சோதிப்பாரு, பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுப்பாரு. ஆனா நம்புறவங்கள என்னைக்கும் கைவிட மாட்டாருடா. அதே மாதிரிதான் நம்ம அம்மாங்க எப்பவும் கோவில் கொலோன்னு போயிட்டு எப்பவும் இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் வேண்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி கடவுள் நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவாரு? அதெல்லாம் இல்லடா. அவங்கள சந்தோஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் நீ சொல்லு, அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க தேடி கொடுப்பாங்க. புரியுதா? உனக்கே தெரியும், நான் அனுவை லவ் பண்றேன்னு வீட்ல வந்து சொல்றப்ப எல்லாருமே முதல்ல யோசிச்சாங்க. ஏன்னா அனாத ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ என்னமோ தெரியாதுன்னு யோசிச்சாங்க. ஆனா அவளை ஒரே ஒரு டைம் தான் நம்ம வீட்ல எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்த உடனே அவ கேரக்டர் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ அண்ணியா, உன்னோட அண்ணியா இந்த வீட்ல சந்தோஷமா தானே இருக்கா. இப்ப நினைச்சு பாரு, அவளுக்கு குடும்பமே இல்லைன்னு அவ ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட்டதே இல்லடா. இவ்ளோ பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தை அவ குடும்பத்தா நடிக்கிறா. புரியுதா? அந்த மாதிரி என்னைக்கும் பாசமா இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கடா. அது மட்டும் இல்ல கார்த்தி, சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா தாண்டா வளர்ந்துட்டு இருக்கோம். அது எப்படி புதுசா வரவங்க நம்மள பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு நீ பயப்படுற? நம்மளோட அன்பு மேல உனக்கு கான்பிடென்ட் இல்லையா என்ன? என்னண்ணா இப்படிலாம் கேக்குறீங்க? ஆமா, அப்புறம் நீ பயந்துட்டு இருக்கிறதுக்கு அதுதானடா அர்த்தம். நம்ம மேல கான்பிடென்ட் இல்லாம தானே வரவங்களுக்காக நீ பயந்துட்டு இருக்க. அண்ணா, இங்க பாரு கார்த்தி, யாரு நினைச்சாலும் நம்ம 6 பேரையும் பிரிக்க முடியாது. புரியுதா? இதுவரையும் உன்கிட்ட எப்பயும் நான் ஒரு முடிவு எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதே இல்லை கார்த்தி. நீ எத்தனையோ முறை என்கிட்ட எந்த டவுட் கேட்டாலும் நான் அதுக்கான சஜஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கனே தவிர உனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததே கிடையாது. ஏன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அது நீ யோசிச்சு அது நல்லதா கெட்டதான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா தான் அந்த முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவரையும் நீ எது கேட்டாலும் நான் சஜஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட லைஃப்ல இது நான் சொல்றேன்னா நம்ம வீட்டில் எல்லாரோட சந்தோஷத்துக்காக சொல்றேன்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கோ கார்த்தி. கண்டிப்பா சொல்றேன், உன் லைஃப் நல்லா இல்லாம போகாது. உனக்கான ஒரு நல்ல வைஃப் அமைவாங்க. கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு வருவா. புரியுதா? கண்டிப்பா நீ ஆசைப்படுற மாதிரி சந்தோஷமா இருக்கணும் கார்த்தி. அண்ணா, இவ்வளோ நாளா எல்லாரும் என் சந்தோஷத்துக்காக தான், நான் ஏதாச்சும் கேட்டா வருத்தப்பட்டுருவனோன்றதுக்காக இதை பத்தி யாருமே என்கிட்ட பேசாம இருந்தீங்க. சரிண்ணா, உங்களுக்காக கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா சில கண்டிஷன்ஸ் எனக்கு இருக்குண்ணா.
இப்ப என்ன கார்த்தி, உனக்கு எடுத்த உடனே லைஃபை ஸ்டார்ட் பண்றதுல இஷ்டம் இல்ல, கரெக்டா? அண்ணா அது எனக்கு தெரியும் கார்த்தி, நான் உன்னோட அண்ணா. உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியாதா என்ன? இங்க பாரு கார்த்தி, யாரும் எடுத்த உடனே லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் இது மட்டுமே வாழ்க்கை இல்ல கார்த்தி. இங்க பாரு, லவ் இருக்கு, நம்மளோட ரிலேஷன் நல்லா பலப்படணும். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணை நீ பாக்குறேன்னா அந்த பொண்ணை பத்தி உனக்கு நல்லா புரியணும், உன்னை பத்தி அந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம கண்டிப்பா லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்ப யாரும் உன்னை எடுத்த உடனே குழந்தை பெத்து கொடு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க கார்த்தி. நீ எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் கார்த்தி. இங்க பாரு, அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசி பழகு. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க, புரியுதா? சரிங்கண்ணா, இவ்வளோ தூரம் நீங்க எனக்காக பேசுறப்போ நான் கேட்குறேண்ணா. கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், சரிங்களா? இப்பதான் கார்த்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இங்கே ரொம்ப நேரம் நிக்காத, போய் படுப்போம். ம். என்னங்க சொல்றீங்க? இது எப்ப நடந்தது? நீ தூங்கிட்டல்ல, அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். ஓ, ஓகே ஓகே. அப்போ உங்களால தான் உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துருக்காருன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல அனு, அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அவரை பேசுகிறப்ப இன்னொன்று சொன்னாங்கங்க. அது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? என்ன சொல்ற? ம் எனக்கு இது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அது அவர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எப்படி பொண்ணு வேணும்னு சொன்னார். அவருக்கு பணக்கார பொண்ணு வேண்டாமா, ரொம்ப பாசமாக இருக்கிற பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தான் வேணுமா, பணக்கார பொண்ணு வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன அம்மா மாதிரி பார்க்குறேன், அதனால அண்ணி கூட ஒத்து போகிற மாதிரி, அண்ணி கூட பிறந்த தங்கச்சியாக இருக்க மாதிரி தான் எனக்கு பொண்ணு வேணும் அப்படிலாம் சொன்னாருங்க. எனக்கு அனு, என்னடி ஃபீலிங்கா? ஏய், என்னாச்சு? இல்லைங்க, அது அவர் சொல்கிறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? நான் அண்ணியை அம்மா மாதிரி பார்க்குறேன், அம்மா கூட ஒத்து போகிற மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும், அண்ணியை யாரும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம கஷ்டப்படுத்திடக்கூடாது, அண்ணியை கூட பிறந்த அக்கா மாதிரி பார்க்குற பொண்ணாக தான் வேணும்ல அவர் சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும்ல, எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசினாலும் கார்த்திக் அவ்வளவா என்கிட்ட பேசவே மாட்டார், என்னன்னா என்னன்னு தான் பேசுவார். ஆனால் அவர் மனசில் என்ன அம்மா ரேஞ்சில் வச்சுருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லூசு, இது எதுக்குடி அழுதுட்டு இருக்க? கார்த்திக் பத்தி உனக்கு தெரியாதா? அவன் யார்கிட்டயும் அவ்வளவா பேசவே மாட்டான். பேசினா நல்லா ஜாலியா பேசுவான், ஆனா எல்லார் மேலயும் உயிரா இருப்பாண்டி. அவனை பத்தி தெரியாதா என்ன? எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் மாமா ஐ லவ் யூ. உங்களால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவதால. ஏய், இப்ப என்ன சொன்ன? செல்லம், நீ என்னன்னு கூப்பிட்ட? போங்க, நான் எவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு விளையாட்டு இல்லை? சோ, என் செல்ல பொண்டாட்டி, இங்க பாருடி. இதுக்காகலாம் அழுதுட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. முதல்ல கண்ணை தொடடி. போதுமா? அது எப்படி? நீ மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதானா? எப்படி? இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தாலும் அழுதுடுற, வருத்தமா இருந்தாலும் அழுதுடுற, கோவப்பட்டா கூட அழுதுடுறடி. அதான் உன்ன மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்களான்னு கேக்குறேன். அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனால் நிறைய பொண்ணுங்க என்ன மாதிரியும் இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பொண்ணுங்க அவங்களோட எமோஷன்ஸை வருத்தமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அழுக மூலமாக தாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சரிங்க மேடம். சரி சரி, சிரிச்சிட்டல, திரும்பியும் ஒரு முறை சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. அழுதுட்டு இருக்கப்ப மட்டும் சொன்ன, இப்ப சொல்லுடி, என்னன்னு சொன்ன? போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சு, உங்களுக்கு பேஷன்ஸ் இருப்பாங்க, சரியா? நீங்கள் போய் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். ஏ அனு, ப்ளீஸ் டி, ஒரே ஒரு முறை சொல்லிட்டு போ, அப்புறம் இல்லைன்னு வை. இன்னைக்கு ஃபுல்லா அதே நினைப்பாதான் இருக்கும். சொல்லு அனு, ப்ளீஸ். உங்களா? மாமா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி செல்லம். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். இல்லாமலும் கண்கள் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் போது லட்சம் பூ மலர் குளிருது உயிர் குளிருது காதல் உறவாடி. அண்ணா, நீங்களும் ஆதியும் கூட ரெடியாகி வந்துட்டீங்க, இன்னும் மாப்பிள்ளைய காணுமே. ஓ, மாப்பிள்ளை மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகுறாரோ?
அட நீங்க வேற சூர்யா, அவராவது உடனே கிளம்புறதாவது. இவ்ளோ நேரம் வரணுமா வரக்கூடாதான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. நாங்கெல்லாம் ரெடி ஆகி போயிட்டு நாங்களே ரெடி ஆயிட்டோம், சீக்கிரமா ரெடி ஆகி வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெடியாகவே போயிருக்காரு. வந்துருவாரு. கடவுளே, இவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆச்சு. அதுக்கே 2 வருஷம் ஆச்சு. இதுல உடனே கல்யாணம்னு வேற சொல்லியிருக்கீங்க. என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்க போறானோ தெரியலையே. டேய் போதும், என் தம்பியை இவ்ளோ ஓட்டாதீங்க சரியா? அதெல்லாம் என் தம்பி ரொம்ப நல்ல பையன். வர பொண்ணை நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, அது போக போக சரியாயிடும். பாருடாதி, சும்மா ஒரு சின்னதா ஒரு வார்த்தை கூட அவங்க தம்பியை நம்ம ஒன்னும் சொல்லிடக்கூடாதாமா. உடனே சண்டைக்கு வந்துட்டாரு. மாடா தம்பி, ரெடி ஆயாச்சு போலயே. அட சூப்பரா இருக்கீங்கண்ணா இந்த ட்ரெஸ்ல. என்னடா மச்சான், ஒரே சோக கீதம் வாசிக்கிற போல, மூஞ்சில ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல. டேய் சும்மா இருக்க போறியா இல்லையா? அத எப்படிடா மச்சான் சும்மா இருக்க முடியும்? என் மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால ஒரு ஃப்ரெண்டா நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல. டேய் சும்மா இருங்கடா. கார்த்தி, இவனுங்க சொல்றது எதுவும் கேட்காத. ஜஸ்ட் உன்னை கிண்டல் பண்றாங்க, அவ்வளவுதான்டா. ஆமாண்ணா, உண்மையா ரொம்ப அழகா இருக்கீங்கண்ணா இந்த ட்ரெஸ்ல. ம் சரி, கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? இங்கேயே 6 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடி கார்த்தி, ஜஸ்ட் உனக்காக தான் வெயிட் பண்ணோம். அம்மாலாம் ஆல்ரெடி பூஜை சாமானெல்லாம் ஏற்கனவே கார்ல வச்சுட்டாங்க, அதனால எல்லாரும் கிளம்புறதுதான். சரிங்கண்ணா. அபி நில்லு, ஓடாத அபிக்குட்டி. அபிக்குட்டி. தங்கம் பாத்துடா, ஓடாத, கீழே விழுந்துருவேன். அபி நில்லு. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே. கயல், எல்லாரும் ரெடியாடா, கிளம்பலாமா? கிளம்பலானா? எல்லாருமே ரெடி தான், போலாம். என் தங்கச்சி இன்னைக்கு ஆஃப் சாரியில ரொம்ப அழகா இருக்காளே. செல்லம் சூப்பரா இருக்குடா. எப்பவும் சுடியே போட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஆஃப் சாரியில பாக்குறப்ப என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா. போங்கண்ணா. பாரா, வெக்கப்படுறாளா? அர்ஜுன் அண்ணா நீங்களுமா? உண்மையாவே என் தங்கச்சி அழகா இருக்கா. தேங்க்யூ. பா, உண்மையாவே செம்ம கியூட்டா இருக்கடி. இந்த ஆஃப் சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி, அவ்வளோ அழகு நீ. 2 பேரும் அழகா இருக்கீங்கடா, எங்க கண்ணே பட்டுரும் உங்க மேல. அம்மாடியானு, எல்லா பொருளும் கரெக்டா எடுத்து வச்சாச்சு தானே? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? கிளம்பலாமா? ஆமா அத்தை, எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் ரெடியும் ஆயிட்டாங்க, கிளம்பலாம். சரிடா, வாங்க எல்லாரும் போலாம். அப்புறம்னா கயல் எங்கடா? ஆமா, அபியும் கயலும் விளையாடிட்டு இருக்காங்க. அபி குட்டி ஓடி போயிட்டே இருந்தா, கயல் பிடிக்கிறேன்னு போனா. ஹாலுக்கு தாமா போனாங்க, அங்கதான் இருப்பாங்க. அப்படியா? சரிம்மா. அப்பா 2 பேரும் ஏற்கனவே கார்ல போய் உக்காந்துட்டாங்க, அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க டைம் ஆச்சுன்னு. நாமளும் கிளம்பலாம் வாங்க. பூஜை பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. குத்துவிளக்கு பூஜைக்கும் குத்துவிளக்கு இருக்கு, அதுவே போதும், அதிலே பூஜை பண்ணிடலாம். அங்கே கோவிலை சுற்றி மண் விளக்கு ஏற்ற சொன்னாங்களே. ஆமாம், அங்கே வந்து புது விளக்கா கோவில் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. மாலையும் அங்கே போய் வாங்கிக்கலாம். லட்சுமிக்கா கிளம்பலாமாக்கா? டைம் ஆச்சு. ஆமாம்மா வசந்தி, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நீ பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா என்ன? நீங்கள் வேறக்கா, எங்கக்கா அவள் கூப்பிட்டா வரா, அவளுக்கு பரீட்சை இருக்காம்மா, படிக்கணும், அதனால வரலன்னு சொல்லிட்டாக்கா. சரி, 12வது படிக்கிற புள்ள இல்லக்கா, அதனால படிக்கட்டும்னு விட்டுட்டேன். சரிங்கக்கா, நாமெல்லாம் போகலாம் வாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான்க்கா வரேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிதா எங்கக்கா? அனிதாவும் ரெடி ஆகிட்டே இருந்தாம்மா. அம்மாடி அனிதா, இங்கே வாம்மா, ரெடியாம்மா? வாங்க சித்தி. அம்மா நான் ரெடிம்மா, கிளம்பலாம். அனிதா, நீயாடா தங்கம் இது? அழகா இருக்கடா. சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு. குத்து விளக்கு எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் வசந்தி, கிளம்பலாமா? அப்புறம் பாப்பாவோட ஜாதகம்க்கா? ஜாதகமும் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா, கிளம்பலாம். வாங்கம்மா, நம்மலாம் உள்ள போலாம். அவங்க காரை நிறுத்திட்டு வருவாங்க, சரியா? அபி எங்கம்மா? அத்தை, அபி கயல் கிட்ட இருக்கா, கயல் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க அத்தை, நாம போலாம். சரிங்கம்மா, வாங்க. என்னக்கா புள்ள அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா, நீங்க வந்து வெளியே நிக்கிறீங்க?
இல்லைம்மா வசந்தி, நம்ம அவள் பூஜை முடிஞ்ச உடனே சாமிக்கு போய் மாலை போட்டு பூஜை பண்ணணும்ல. மாலை மட்டும் இன்னும் வாங்கலம்மா. அப்புறம் மண் விளக்கும் கொஞ்சம் வாங்கணும். ஏன்னா மண் விளக்கு புதுசாக வாங்கி சாமிக்கு விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்காம தாம்மா வந்தேன். அதனால் நான் வெளியே போய் கடையில் மண் விளக்கும் மாலையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ புள்ள கூட இரு. அப்படியாக்கா? சரி சரி, நீங்கள் போய் மாலையும் மண் விளக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா விளக்கு பூஜை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிரும்க்கா. முடிஞ்ச உடனே நாம் பிரகாரத்தை சுற்றிட்டு அப்புறமா விளக்கேற்ற சொல்லிடலாம். சரிங்களாக்கா? போயிட்டு வாங்க. அப்படியா அஜய்? நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மெயிலை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஸோ உடனே என்னால் பண்ண முடியாது. நைட்டு போய் தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ண வேண்டாம். எக்ஸ்கிளேஷன் மெயின்னு சொல்கிறீங்க. ஐ கேன் ஹேண்டில் இட். ஓகே சார். சார், அப்புறம் அந்த கேஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் இப்போ வரையும் ப்ராஜெக்ட் என்ன அப்டேட்னு சொல்லி அப்டேட் கேட்டிருக்காங்க சார். நோ ப்ராப்ளம் அஜய். அது இப்போ தானே மெயில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆஃபீஸோட க்ளோசிங் டைம். அதனால் யாரும் ரிப்ளை பண்ண வேண்டாம். டுமாரோ வி வில் ரிப்ளை ஃபார் இட். ஓகே? ஓகே, ஷியோர் சார். தேங்க்யூ சார். பூஜை மாலை கடை அங்கே இருக்குது. பக்கத்துலேயே விளக்கு கடை இருக்குது. சரி, அங்கே வாங்கிக்கலாம். அம்மா நில்லுங்க. கார் வருது. அம்மா அம்மா இப்படி வாங்க. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. என்னம்மா நீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி குடிக்கிறீங்களாம்மா? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க போலயே. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க. இல்லைப்பா, ஒரு நிமிஷம். என் ஈரக்கொலையே நடுங்கிருச்சுப்பா. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களாம் என்ன ஆவாங்களோன்னு பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்க பாருங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, ரிலாக்ஸா இருங்க. ஒன்றும் இல்லை. இருங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. எதுவும் வேண்டாம். ஏய் இடியட் ஓல்டு லேடி, அம்மாடி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? இப்படிதான் நடு ரோட்ல நடந்துட்டு இருப்பீங்களா? நான் வந்த ஸ்பீடுக்கு உங்க மேல ஏத்தி இருந்தேன்னு வைங்க. சீ, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. வயசான காலத்துல வீட்டில் இருக்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? எதுக்கு இவ்வளோ வேகமா, அதுவும் நடு ரோட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்காம நடந்துட்டு இருப்பீங்களா? இல்லைம்மா, தெரியாம ஏதோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாப் இட். ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஸ்டாப் இட். ஓகே? பண்ணது தப்பு முழுக்க முழுக்க உங்க மேல தான். வாட்? ஹலோ, நான் ரோட்ல தான் வண்டி ஓட்டிட்டு வரேன். இவங்களை யாரு ரோடு கிராஸ் பண்ண சொன்னாங்க? கொஞ்சமாச்சும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்த்து ரோடை கிராஸ் பண்ணணும். இவங்களை போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸ்டாப் இட். ஓகே? இது டெம்பிள் இருக்க சைடு அண்ட் பக்கத்திலே ஸ்கூல் இருக்கு. இந்த ஏரியாவோட ஸ்பீட் லிமிட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இது உங்களோட ரோடு கிடையாது. திஸ் இஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இங்க கண்டிப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தப்பு ஃபுல்லா நீங்க வச்சுட்டு அந்த அம்மா பாவம் பயந்து போய் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அதுவும் அந்த அம்மாவோட வயசுக்காச்சும் கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்ல. உங்க அம்மா வயசு தானே அவங்களுக்கும் இருக்கும். உங்க அம்மாவா இருந்தா இந்த மாதிரி தான் நீங்க பேசுவீங்களா? அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் வயசுல பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும். ஏ மேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசிட்டு இருப்ப? என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். உனக்கெல்லாம் அது கூட கிடையாதுடா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட முன்னாடி நின்று இப்படி தைரியமா அது திமிரா பேசிட்டு இருப்ப? ஸ்டாப் இட். ஓகே? நீங்க பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த தைரியமும் வேண்டாம், எந்த தகுதியும் தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்க பண்ணது தப்பு. இப்ப அந்த அம்மா கிட்ட சாரி கேட்கணும். வாட்? நான் சாரி கேட்கணுமா? நோ வே. இப்போ நீங்க அந்த அம்மா கிட்ட சாரி கேட்கலனா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேன். வாட்? ஆமா, எனக்கு ப்ரூஃப் இருக்கு. இந்த ஏரியாவை சுத்தி பாருங்க, எவ்வளோ சிசிடிவி கேமராஸ் இருக்குன்னு தெரியுதா? நீங்க இந்த ரோட்ல எந்த ஸ்பீட் லிமிட்ல வரணுமோ அதுல வராம ஓவர் ஸ்பீட்ல இங்க வந்திருக்கீங்க. அதுவும் இந்த அம்மா கிட்ட தப்பா தகாத வார்த்தைகளை பேசியிருக்கீங்க. ஸோ இதை வச்சே உங்க மேல நல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஷிட். பிரீத்தி, நோ. இப்போ மட்டும் இவன் சொன்ன மாதிரி நம்ம சாரி கேட்கலன்னா போலீஸை கூப்பிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம வேற அர்ஜென்ட்டாக பப்புக்கு போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோ பிரீத்தி, இந்த ஒரு டைம் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக போ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சாரி. ஹலோ, யாருக்கு சாரி கேட்குறீங்க? அவங்க கிட்ட. ஆன்ட்டி, சாரின்னு மரியாதையா கேளுங்க. மரியாதை ரொம்ப முக்கியம். சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா.
ரொம்ப நன்றிப்பா தம்பி. என்னம்மா நீங்க அந்த பொண்ணு அப்படி பேசுறா, நீங்க எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க. நம்ம மேல தப்பு இல்லாத டைம்ல யாரும் நம்மள எதுவும் பேச விடக்கூடாதுமா. யார் பேசினாலும் எதிர்த்து தைரியமா நம்ம நிக்கணும். எனக்கு புரியுதுப்பா தம்பி. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்களா, அதனால எனக்கு டக்குன்னு என்ன பேசுறதுனே தெரியலப்பா. ஆனால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தைரியத்தை ஊட்டி தான்ப்பா வளர்த்துருக்கேன். இருந்தாலும் என்னால் இன்னும் சரிப்பா சரிப்பா தம்பி, நான் உள்ளே போகிறேன். என் பொண்ணு அங்கே பூஜையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. நான் போய் பார்க்குறேன்ப்பா. சரிங்கம்மா, பதட்டப்படாம போங்க. நீங்க உங்க பொண்ணுகிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாமா. சொன்னா அவங்களும் பயந்துடுவாங்க இல்லையா. அதனால நீங்க பார்த்துமா பதட்டப்படாம போங்க. ஆமாப்பா, நானும் என் பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப நன்றிப்பா. உன்னை உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா. சரிங்கம்மா. நானும் கோயில் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அம்மா எங்கே போனாங்க? அம்மாவை காணுமே. நானும் வசந்தி சித்திக்கிட்ட கேட்டேன். அவங்க வெளியே மாலை வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னுமா வாங்கிட்டு வரல? நம்ம வெளியவே போய் பார்க்கலாமா? கையல் விளக்கு ஏற்றிட்டியா? ஆமாக்கா, ஏற்றியாச்சு. சரிடா, அம்மாவும் அண்ணியும் உள்ளே இருக்காங்க. நான் போயிட்டு உள்ளே என்னென்னு பார்க்குறேன். நீ பாப்பாவை பார்த்துட்டு இருக்கியா, இல்லை நானும் இங்கே இருக்கட்டுமா? அக்கா, நான் மட்டும் தனியாக இருக்கணும்ல. நீங்களும் இருங்கக்கா. அதான் அண்ணி கூட அம்மா 2 பேரும் இருக்காங்கல்ல. நாம அபி கூட இங்கே இருக்கலாம். சரி. அபி எங்க? அபி அதானே, இங்கே தானே இருந்தா. அபி, அபி குட்டி. அக்கா, தோ அங்கே ஓடிட்டு இருக்கா பாருங்க. அபி நில்லுடா. எவ்வளோ கியூட்டா இருக்கா இந்த பாப்பா. யாரு தனியா ஓடி வராளே? அபி நில்லுடா, கீழே விழுந்துருவா. அபி நில்லு. இந்த குட்டி பேர் அபியா? பின்னாடியே ஒருத்தர் ஓடி வராங்களே. செல்லம், இங்க வாங்க. செல்லம், ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? அபியா? செம்ம கியூட்டடா செல்லம் நீங்க. இங்கதான் இருக்காளா? சாரிக்கா, அவ எங்ககிட்ட இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டா. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாலோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அழகா இருக்கா குழந்தை. அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? அட, உங்க பேரு உங்க பேரு அப்பர்ணா தானம்மா நீ? ஆமாக்கா, ஞாபகம் வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, இவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா? கயல், உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல சூப்பர் மார்க்கெட்ல. அட ஆமா, இவங்க தானா? அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அன்னைக்கு எங்கள் அக்காவை நீங்கள் தான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த பொறுக்கிக்கிட்டேருந்து காப்பாற்றுனீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட, இதில் என்னம்மா இருக்கு? ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டன்றப்ப அதை பார்த்துட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாதுமா. அதனால தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி எதாவது ப்ராப்ளம் பண்ணுறானா? இல்லைக்கா, எப்போவாச்சும் அந்த மாதிரி வந்து பண்ணுவான். பட் எப்பயும்லாம் பார்க்க மாட்டேன். அவனை பற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக இன்னொரு நாள் சொல்கிறேன்க்கா. சரிம்மா. அம்மா, இந்த குழந்தை யாரோட குழந்தை? எவ்வளோ கியூட்டா இருக்கா. தூக்குன உடனே அமைதியாக வந்துட்டாலே. அதுதான்க்கா எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. தெரியாதவங்க யார் தூக்குனாலும் அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டான். தெரிஞ்சவங்களே கூப்பிட்டா கூட போக மாட்டான். ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்ககிட்ட வந்திருக்காளே. அப்படியாடியா தங்கம்? யார் கூப்பிட்டாலும் போக மாட்டீங்களா? ஆமாம், என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. என்னடா, என்னன்னு கூப்பிட்டீங்க? அபிக்குட்டி, அவங்க அம்மா இல்லடா, ஆன்ட்டின்னு கூப்பிடணும். ஓகேவா? அத்தனை கூப்பிடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. இவங்க என்னோட அண்ணன் குழந்தை தான். அண்ணி நினைச்சிட்டாலா என்னன்னு தெரியல, திடீர்னு அம்மானு கூப்பிடுறா. தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மானு கூப்பிடுறது கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அபிக்குட்டி, நீ உங்களுக்கு என்னை அம்மானு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்படியே கூப்பிடுங்க. சரியா? இனிமே எப்போ பார்த்தாலும் அம்மானே கூப்பிடுங்க. சரியா செல்லம்? பாரு, செல்லம். அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே